Today நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் LDA. ஸோ லித்தியம் டைஐசோப்ரோபைல் அமைடு. ஸோ இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். லித்தியம் டைஐசோப்ரோபைல் இருக்கு. ஸோ அமைடு. ஸோ இங்க அமைடு அப்படிங்கிறது ஸோ ஆர் டபுள் பாண்ட் NH2. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது அமைடு. பட் இங்க இருக்க LDAல இந்த மாதிரி அமைடு ஃபங்க்ஷன் அமைடுன்ற இது எதுவுமே இல்லை. சி டபுள் பாண்டோ NH2 எதுவுமே இல்லை. பட் இருந்தாலும் இதை லித்தியம் டைஐசோப்ரோபைல் அமைடுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் அமைடு அப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஸோ நைட்ரஜனோட டைரக்டா அல்கலி மெட்டல் அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ லித்தியம், சோடியம், பொட்டாசியம். இது அயானிக் பாண்ட்ல என்னது பாண்ட் ஃபார்மேஷன்ல இன்வால்வ் ஆயிருக்கும். ஸோ பிளஸ் சாரி இது மைனஸ், இது பிளஸ். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இதை நம்ம அமைடுன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதை நம்ம அமைடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாருங்க லித்தியம் நைட்ரஜனுக்கு பாண்டுக்கு இடையில லித்தியத்துக்கும் நைட்ரஜனுக்கும் பாண்டு ஃபார்மேஷன் ஆயிருக்கு. ஸோ இதை தான் என்ன சொல்றோம்னா அமைடு. அதனால நீங்க படிக்கும் போது பென்சீன் மெக்கானிசத்துல சோடா அமைடுன்னு படிச்சிருப்பீங்க. NaNH2 சோடா அமைடு. இது பிளஸ், இது மைனஸ். ஸோ அதனால அது வந்து சோடா அமைடு சொல்றோம். அமைடுன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, நைட்ரஜனுக்கும் அல்கலி மெட்டலுக்கும் பாண்ட் இருந்தது அப்படின்னா அயானிக் பாண்டா இருந்ததா, ஸோ அதை நம்ம அமைடு சொல்லுவோம். இதை நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா சோடா அமைடு. இதுதான் சோடா அமைடு. நெக்ஸ்ட் கீ பாயிண்ட். என்னென்ன கீ பாயிண்ட் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ், நான் நியூக்ளியோஃபிலிக் பேஸ். ஸோ எந்த ஒரு எப்பயுமே இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸாக தான் ஆக்ட் ஆகும், நியூக்ளியோஃபைல் ஆக்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் மித்தாக்சைலாம் ஒரு பேஸ் தான், NaOET சோடியம் மித்தாக்சைடு. இது வந்து பேஸ் அஸ் வெல் அஸ் நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் ஆகும். பட் LDA அப்படிங்கிறது ஒன்லி பேஸ் தான், நான் நியூக்ளியோஃபைல். இது ஒரு பல்கி பேஸ். செகண்ட் பாயிண்ட், இது ஒரு பல்கி பேஸ். பாருங்க லார்ஜர் சைஸா இருக்கும். ஸோ அதனால இட் டேக்ஸ் ஆல்பா புரோட்டான் ஃப்ரம் லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் சைடு ஃப்ரம் அன்சிமெட்ரிக்கல் கார்பனைல் காம்பவுண்ட். ஸோ இது எந்த மாதிரி புரோட்டான், அது நமக்கு பேஸ் அப்படின்னாலே புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ நமக்கு ஆக்சிஜன் மேலே இருக்க புரோட்டான், நைட்ரோஜன் மேலே இருக்கிற புரோட்டான் அண்டு சல்ஃபர். ஸோ இது மேலே இருக்க இந்த அசிட்டிக் புரோட்டான்லாம் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தது அப்படின்னா ஸோ அதுக்கு அட்ஜசன்ட் போச்சு ஆல்பா கார்பனில் இருக்க புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். இது வந்து அசிட்டிக் புரோட்டான். நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்புக்கு ஆல்பா பொசிஷனில் இருக்கிற இந்த புரோட்டான் வந்து அசிட்டிக் புரோட்டான். ஸோ இதையும் இந்த LDA வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இப்போ சிமெட்ரிக்கல், நமக்கு அன்சிமெட்ரிக்கலாக ஒரு கார்பனைல் காம்பவுண்ட் இருக்குது அப்படின்னா, ஸோ இதில் வந்து நம்ம LDA ரியேஜென்ட் யூஸ் பண்ணும்போது LDA ஒரு பேஸ். ஸோ நமக்கு அசிட்டிக் புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். இங்கேயும் நமக்கு அசிட்டிக் புரோட்டான் இருக்குது. ஸோ நமக்கு வித்ட்ராயிங் குரூப்புக்கு ஆல்பா பொசிஷனில் இருக்கிறது தான் அசிட்டிக் புரோட்டான். ஸோ இது ஒரு அசிட்டிக் புரோட்டான் இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே 2 அசிட்டிக் புரோட்டான் இருக்கு, இங்கேயும் அசிட்டிக் புரோட்டான் இருக்கு. பட் இந்த LDA வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜர் சைஸ் அப்படிங்கிறதுனால ஸோ நமக்கு லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் பக்கம்னா இந்த புரோட்டான் தான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா மோர் சப்ஸ்டிடியூட்டட் சைடு, ஒரு மெத்தில் குரூப் எக்ஸ்ட்ரா அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அப்போ நமக்கு லெஸ் சப்ஸ்டிடியூட் தான். இந்த பக்கம் இந்த புரோட்டான் எடுக்குது அப்படின்னா நமக்கு ஸ்டெரிக் இருக்கும், ரிப்பல்சன் இருக்கும். ஸோ நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ஈனலைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் ஃபார்ம் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் ஈனலைட். ஸோ இதுதான் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பேஸ் வந்து இந்த புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஸோ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகி நமக்கு லித்தியம் வந்து கோஆர்டினேட் ஆகும் இந்த ஆக்சிஜனோட. ஸோ இதுதான் லித்தியம் ஈனலைட். இந்த மாதிரி இருக்கிறது தான் ஈனலைட் சொல்லுவோம், லித்தியம் ஈனலைட். The reaction of these lithium enolate with alkyl halide is one of the most important carbon-carbon bond forming reaction in chemistry. ஸோ
ஸோ மேக்ஸிமம் இந்த லித்தியம் enolate வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அல்கைல் ஹேலைட் தான் யூஸ் பண்ணுவோம். அல்கைலேஷன் பண்ணுறதுக்கு ஆல்பா பொசிஷனில் ஒரு அல்கைல் குரூப்பாக கொண்டு வரதுக்காக தான் இந்த LDA reagent யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வந்து lithium enolate, alkylation of lithium enolate work with both acyclic and cyclic ketones as well as with acyclic and cyclic esters. லேக்டோன்லையுமே இது வந்து ரொம்ப யூஸ் ஆகும் அல்கலேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் லேக்டோன். இங்கே இருக்க அசிட்டிக் புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நம்ம அல்கலேஷன் பண்ணலாம். ஸோ இந்த பாயிண்ட் தான் இது. ஸோ நமக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ மெக்கானிசம் ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நம்ம ஒரு கார்பனைல் காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம் ஆர். இதில் லித்தியம் அதாவது எல்டிஏ ரியேஜன் போடணும். இது ஒரு பல்கி பேஸ். ஸோ இங்கே இருக்க அசிட்டிக் புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ நமக்கு ஈனலைட் ஃபார்ம் ஆகும். ஸோ நமக்கு ஈனலைட் லித்தியம் ஈனலைட் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் லித்தியம் ஈனலைட். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அல்கைலேஷன் ரியேஜன் போடுவாங்க. ஸோ இதுதான் கீழே கொடுத்துருக்கதான். நீங்கள் இதை வந்து ரொம்ப தரவாக இருக்கும். இது வந்து மெத்தில் ஹைலைட். இந்த இடத்துல புரோமின் கூட வச்சுக்கோங்க, சரிங்களா? புரோமின் ஆர் அயோடின். நமக்கு புரோமின் ஆர் அயோடின். ஸோ இந்த மாதிரி மெத்தில் ஹைலைடு ஆர் அல்லைல் ஹைலைடு, பென்சைல் ஹைலைடு, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்கலேட்டிங் ரியேஜன்ல ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ நமக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஏதாவது ஒரு அல்லைலிக் புரோமைடோ ஆர் பென்சைலிக் புரோமைடோ போட்டிருப்பாங்க. நமக்கு நெக்ஸ்ட் இந்த பாண்ட் இங்கே வரும்போது ஸோ இது போய் இங்கே அட்டாக் பண்ணி இந்த லீவிங் குரூப் எலிமினேட் ஆகி வெளியே போயிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அல்கைலேஷன் ரியாக்ஷன். ஸோ இதுதான் அல்கைலேஷன். ஸோ அல்கைலேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜன்ஸை பார்த்துங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இதெல்லாம் நீங்கள் நோட்ஸ் எடுத்து ரொம்ப முக்கியம்னு போட்டு எழுதி வச்சுக்கணும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரியாக்ஷன். நமக்கு டெர்ஷரி யூஸ் பண்ண மாட்டோம். டெர்ஷரி ஹைலைடு அண்டு செகண்டரி அல்கைல் ஹைலைடெலாம் யூஸ் பண்ண மாட்டோம், சரிங்களா? மேக்ஸிமம் இது வந்து என்ன ரியாக்ஷன் அப்படின்னா SN2 ரியாக்ஷன். இங்கே நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா SN2 ரியாக்ஷன். அதனால டெர்ஷரி ஹைலைடு அண்டு செகண்டரி ஹைலைடெலாம் இந்த ரியாக்ஷன் அல்கைலேஷன் ரியேஜெண்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரியேஜன்ஸ் 2 தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் அல்லது மெத்தில் அயோடைடு இந்த 3ல் நீங்கள் கிளியராக இருக்கும். ஸோ நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் ஆல்பா பொசிஷனில் ஒரு அல்கைல் குரூப். ஸோ இதுதான் ப்ராடக்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஒரு அன்சிமெட்ரிக்கல் கார்பனைல் காம்பவுண்ட் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம LDA ரியேஜன் போடும்போது நமக்கு 2 அசிட்டிக் புரோட்டான் இருக்குது, இங்கேயும் அசிட்டிக் புரோட்டான் இருக்குது. இந்த கார்பன்லையும் நமக்கு அசிட்டிக் புரோட்டான் இருக்குது. ஆல்பா பொசிஷனில் இருக்க புரோட்டானை தான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ நமக்கு லெஸ் சப்ஸ்டிடியூட், இதுக்கு வந்து செலக்டிவிட்டி இருக்குது. LDA வந்து ஒரு பல்கி பேஸ் அப்படிங்கனால லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் பக்கம் தான் புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது ஒரு லித்தியம் ஈனலைட். ஸோ லித்தியம் இந்த இடத்துல ஒரு மெத்தில். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பென்சைல் புரோமைடு. ஸோ நமக்கு SN2 ரியாக்ஷன். இந்த பாண்ட் இங்கே வரும்போது இந்த கார்பன் வழியாக போய் இந்த புரோமின் அட்டாச் ஆகிருக்க கார்பனில் அட்டாக் பண்ணும்போது இது எலிமினேட் ஆகி வெளியில் போயிடும். நமக்கு கிடைக்கக்கூடியது ஸோ ஆல்பா பொசிஷனில் ஒரு அல்கைலேஷன், அதுவும் லெஸ் சப்ஸ்டிடியூட் பக்கம். இதுதான் இதோட செலக்டிவிட்டி. இன்கேஸ் அதை ஸ்மால் பேஸ் யூஸ் பண்ண அப்படின்னா மோர் சப்ஸ்டிடியூட் பக்கம் தான் ஃபார்ம் ஆகும். நமக்கு செலக்டிவாக லெஸ் சப்ஸ்டிடியூட் பக்கம் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அல்கைலேஷன் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா நமக்கு LDA தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் CSIR and GATE எக்ஸாம் கேட்ட ஓல்டு கொஸ்டின் பேப்பராக டிஸ்கஸ் பண்ணுவோம். Question number 1. The major product P formed in the following reaction is. ஸோ நமக்கு ஒரு சைக்கிளிக் ஆக்சன் ஆல்பா பொசிஷன் நமக்கு ஒரு மெத்தில் சப்ஸ்டிடியூட் ஆகிருக்கு. நமக்கு LDA ரியேஜன் யூஸ் பண்ணிட்டாங்க. இங்கிட்டு அல்கைல் ஹைலைட். ஸோ நமக்கு தெரியும் LDAவோட ரோல் அசிட்டிக் புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். இந்த கார்பனில் நமக்கு இதோட செலக்டிவிட்டி இருக்குது. லெஸ் சப்ஸ்டிடியூட் பார்க்க இருக்க புரோட்டானை தான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ LDA இந்த புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது ஒரு
லித்தியம் enolate. நமக்கு ஒரு லித்தியம் enolate ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் லித்தியம் enolate, மெத்தில். இதுதான் லித்தியம். நெக்ஸ்ட் நமக்கு அல்கைல் ஹைலைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார்பன் அட்டாக் பண்ணுமா, ஸோ நமக்கு இந்த கார்பன் அட்டாக் பண்ணுமானது அப்போ செலக்டிவிட்டியை பார்க்கணும். நமக்கு எப்பவுமே SN2 ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா sp3 கார்பனில் தான் நடக்கும். sp3 கார்பன், sp2 கார்பன், sp கார்பனில் வந்து SN2 ரியாக்ஷன் வந்து நடக்கவே நடக்காது. ஸோ நமக்கு வந்து இதுதான் sp3 கார்பன், இது வந்து sp2 கார்பன், இது sp2 கார்பன், இது sp3. ஸோ அப்போ நமக்கு இங்கே தான் அட்டாக் பண்ணுறது தான் ஃபேவர். ஸோ இங்கே அட்டாக் பண்ணுறது நாட் ஃபேவர். நெக்ஸ்ட் அல்கிலேஷன், லித்தியம் enolate. ஸோ இந்த பாண்ட் இங்கே வரும்போது ஸோ இந்த கார்பன் வழியாக போய் நமக்கு ஸோ அல்கிலேஷன் நடக்குது. ஸோ sp3 கார்பன் அட்டாக் பண்ணி இந்த புரோமின் வெளியில் போயிடுது லீவிங் குரூப். நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஃபைனல் ப்ராடக்ட் ஸோ ஆல்பா பொசிஷனில் இங்கே ஒரு மெத்தில் இருக்கு. ஸோ இப்போ நமக்கு நியூவாக வந்திருக்கு. ஸோ இதுதான் நமக்கு மேஜர் ப்ராடக்ட். ஏ ஆப்ஷனை பாருங்க. ஸோ ஏ ஆப்ஷனில் ஸோ நமக்கு லெஸ் சப்ஸ்டிட்யூட் பக்கம் தான் நமக்கு அல்கிலேஷன் நடந்திருக்கு. பட் இங்கே நடந்திருக்கு. ஸோ sp2 கார்பன் அட்டாக் பண்ணி நடந்திருக்கு. ஸோ நமக்கு தெரியும் இது வந்து ஒரு SN2 ரியாக்ஷன். SN2 ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா sp3 கார்பனில் தான் ஃபேவர். ஸோ இங்கே sp2ல நடந்திருக்கு. ஸோ இது இன்கரெக்ட் ப்ராடக்ட். ஸோ ஆப்ஷன் நம்பர் பி பாருங்க. ஸோ இதில் நமக்கு லெஸ் சப்ஸ்டிட்யூட் பார்க்கணும், நமக்கு அல்கிலேஷன் நடந்திருக்கு. ஸோ sp3 கார்பன் அட்டாக் பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு கிடைச்சிருக்க ப்ராடக்ட் அப்படியே இருக்குது. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். நீங்கள் ஆப்ஷன் நம்பர் சி பார்த்தீங்கன்னா நமக்கு மோர் சப்ஸ்டிட்யூட்டட் பக்கம். ஸோ இந்த பக்கம் வந்து நமக்கு மெத்தில் இருக்கு, அதாவது இந்த மெத்தில் இருக்க பக்கம் வந்து நமக்கு அல்கிலேஷன் நடந்திருக்கு. ஸோ நமக்கு இது இன்கரெக்ட் ப்ராடக்ட். ஸோ ஆப்ஷன் நம்பர் டி பாருங்க, இதுலேயும் மோர் சப்ஸ்டிட்யூட் அந்த மெத்தில் அட்டாச் ஆகிருக்க கார்பனில் தான் நமக்கு ரியாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இதுவும் இன்கரெக்ட். ஸோ நமக்கு ஆப்ஷன் நம்பர் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், தென் மேஜர் ப்ராடக்ட்ஸ் ஏ இன் த பிலோ ரியாக்ஷன். ஸோ என்ன மேஜர் ப்ராடக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு கார்பனைல் காம்பவுண்ட் இருக்குது, இதில் LDA. ஸோ LDAவோட ரோல் தெரியும் நமக்கு, அசிட்டிக் புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இங்கேயும் அசிட்டிக் புரோட்டான் இருக்கு. ஸோ இந்த கார்பனையும் நமக்கு அசிட்டிக் புரோட்டான் இருக்கு, 2 அசிட்டிக் புரோட்டான் இருக்கு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா sp3 கார்பனில் இருக்கிறது தான் மோர் அசிட்டிக் புரோட்டான். ஸோ sp2 கார்பனில் இருக்கு வந்து நாட் தட் மச் அசிட்டிக் புரோட்டான். ஸோ இதுதான் நமக்கு sp3 கார்பனில் இருக்க புரோட்டான் தான் மோர் அசிட்டிக் புரோட்டான். ஸோ இதுதான் மெத்திலின் புரோட்டான். ஸோ அப்போ LDA பேஸ் வந்து இங்கே இருக்க புரோட்டானை தான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அப்போ நமக்கு லித்தியம் enolate ஃபார்ம் ஆகும். ஸோ நமக்கு ஒரு லித்தியம் enolate நமக்கு ஃபார்ம் ஆகிருக்குது, ஒரு லித்தியம் enolate. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அல்கிலேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியேஜன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா CH2 குளோரின், இந்த இடத்துல அயோடின். ஸோ நமக்கு இது ஒரு SN2 ரியாக்ஷன். SN2 ரியாக்ஷனுக்கு நமக்கு ஒரு பெஸ்ட் லீவிங் குரூப் வேணும். ஸோ நமக்கு இது போய் இங்கே அட்டாக் பண்ணுமா அல்லது இந்த கார்பன் அட்டாக் பண்ணுமா? ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்கணும். பெஸ்ட் லீவிங் குரூப் இது வந்து லார்ஜர் சைஸ், அப்படின்னா இதுதான் பெஸ்ட் லீவிங் குரூப் SN2 ரியாக்ஷனில். ஸோ நமக்கு பெஸ்ட் லீவிங் குரூப் தேவை. ஸோ நமக்கு இங்கே அட்டாக் பண்ணுறது தான் ஃபேவர். ஸோ இங்கே அட்டாக் பண்ணுறது நாட் ஃபேவர். ஸோ இங்கே அட்டாக் பண்ணும்போது இந்த அயோடின் எலிமினேட் ஆகி வெளியில் போயிடும். ஸோ நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட் ஸோ இதுதான் நமக்கு மேஜர் ப்ராடக்ட். கார்பனைல் காம்பவுண்ட் ஆல்பா பொசிஷனில் அல்கிலேஷன் நடந்திருக்கு. ஸோ குளோரின் ஸோ அப்படியே இருக்கும். ஸோ வாங்க ஆப்ஷனை பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் நம்பர் 7. ஸோ இந்த sp2 கார்பனில் வந்து அல்கிலேஷன் நடந்திருக்கு. ஸோ இது இன்கரெக்ட். நமக்கு இதுதான் மெத்திலின் புரோட்டான். மெத்திலின் புரோட்டான் தான் மோர் அசிட்டிக் புரோட்டான். ஸோ இந்த இடத்துல அல்கிலேஷன் நடந்திருக்குன்னு, பட் இங்கே நடந்திருக்கு. ஸோ இதுவும் இன்கரெக்ட் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்பர் பி பாருங்க. ஸோ ஆப்ஷன் நம்பர் பியில் ஸோ இந்த இடத்துல லெஸ் சப்ஸ்டிட்யூட் இந்த இடத்துல வந்து அல்கிலேஷன் நடந்திருக்கு. பாருங்க இதில் வந்து
குளோரின்ல இந்த கார்பன் அட்டாக் பண்ணி, ஸோ இங்க இருக்க கார்பன் இந்த கார்பன் அட்டாக் பண்ணி இந்த குளோரின் எலிமினேட் ஆகிற மாதிரி ப்ராடக்ட் போட்டிருக்காங்க. ஸோ குளோரின் நாட் ஏ பெஸ்ட் லீவிங் குரூப். நமக்கு அயோடின் தான் பெஸ்ட் லீவிங் குரூப். நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்பர் சி பாருங்க. ஸோ ஆப்ஷன் நம்பர் சியில் நமக்கு ஸோ sp3 மெத்திலீன் புரோட்டான் அப்டாக் பண்ணிட்டு enolate ஃபார்ம் ஆகிட்டு நமக்கு அல்கலேஷன் நடந்திருக்கு. அயோடின் இருக்க கார்பனில் போய் அட்டாக் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ இதுதான் நமக்கு மேஜர் ப்ராடக்ட். நம்ம ப்ராடக்ட் இதுவும் சேமாக இருக்குது. ஸோ இதுதான் மேஜர் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் டி ஆப்ஷனை பாருங்க. ஸோ இந்த enolateே போய் அந்த டைரக்டாக அட்டாக் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ enolateே போய் இந்த Cl CH2 அயோடின். ஸோ இந்த enolate ஃபார்ம் இருக்கா, இதுவே போய் இந்த குளோரின் கார்பன் அட்டாக் பண்ணி குளோரின் எலிமினேட் ஆகி வெளியில் போகிற மாதிரி போட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் இப்போ LDA பற்றி நம்ம கீ பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதில் கார்பன் ஃபார்ம் பண்ணுறது தான் இது வந்து மேஜர் ரோல். சரிங்களா? ஸோ நமக்கு கார்பனில் நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகிறது தான் எலக்ட்ரோநெகட்டிவ் நியூக்ளியோஃபிசிட்டி வந்து கார்பனுக்கு தான் அதிகம் தென் ஆக்சிஜனோட. சரிங்களா? நம்ம எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக நியூக்ளியோஃபிசிட்டி கம்மியாகும். ஸோ இது வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படிங்கிறனால லெஸ் நியூக்ளியோஃபைல். ஸோ நமக்கு ஆப்ஷன் நம்பர் சி தான் கரெக்ட்.